இப்போ இந்த கஞ்சி குடிக்கிறதுனால வயிறு எரிச்சல், வயிறு புண் நமக்கு குணமாகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 1 கப் நம்ம வந்து சாமை எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்க்கணுங்க. 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் பண்ணட்டும். நல்லா பாயில் வந்ததுக்கப்புறம் இந்த சாமை தண்ணி வடிச்சுட்டு அதனோட சேர்த்துக்கோங்க. இதனோட பருப்பும் நீங்க சேர்த்துக்கணும். ஸோ பருப்பும் சேர்த்து நல்லா நமக்கு கஞ்சி மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பாதி ரெடி ஆகும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஏற்கனவே வெந்தயம் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா? வெந்தயம், சீரகம் 2ம் அதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பாதாம் இருக்கு பாருங்க. பாதாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இந்த கஞ்சியோட சேர்த்துடணும். ஸோ பாதாம் எதற்காக அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். புரோட்டீன் இதில் நிறைஞ்சி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பாதாம் அரைச்சி இந்த கஞ்சியில் சேர்த்துடுறோம். அதுக்கு அடுத்தது என்னங்க? தேங்காய் தானே. தேங்காயை நல்லா அரைச்சி இதனோட சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இது ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி வருது அப்படின்னு சொன்னால் தேங்காய் பால் மட்டும், தண்ணி ரொம்ப விடாமல் திக்காக தேங்காய் பால் மட்டும் இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதி உப்பு சேர்த்தாலே போதுங்க. பாதி உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா, நல்ல சாமை இருக்குது, அதனோட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம் இருக்குது, சீரகம் இருக்குது, பாசி பருப்பு இருக்குது, தேங்காய் பால் இதில் சேர்த்துருக்கோம். எல்லாம் நல்லா நமக்கு கஞ்சி ஃபார்மில் ரெடி ஆகிட்டு வரும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்க 1 கைப்பிடி அளவு புதினா இலைகளை இதில் சேர்த்துடணும். புதினா இலைகளை இதில் சேர்த்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அல்சர் கஞ்சி, ஆயுளை அதிகரிக்கக்கூடிய, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அல்சர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.